ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த கம்பெனில இருந்து நான் வாங்கின ஃபர்ஸ்ட் போனஸ் நாள் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஐ வாஸ் சோ எக்ஸைட்டட். அது வரைக்குமே மாசம் மாசம் வாங்கிட்டு இருந்த சேலரி அந்த மந்தோட எக்ஸ்பென்ஸுக்கு மட்டும்தான் கரெக்டா இருக்கும். மாச கடைசியானா மொத்தமா காலி ஆயிரும். இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லம்சமான ஒரு அமௌண்ட் நம்ம கையில எக்ஸ்ட்ராவா இருக்கிறது. என்னோட போனஸ் அமௌண்ட் கிரெடிட் ஆன உடனேயே அதை ஸ்மார்ட்டா மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டேன். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் அதுக்கு ஒரே ஆப்ஷன் அப்படின்ட்டு அப்பயே சூஸ் பண்ணிட்டேன். பட் ஹானஸ்டா சொல்றேன், இப்ப இருக்கிற மாதிரி கிளாரிட்டி அப்போ 1% கூட கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுல பண்ணணும் அப்படின்ற ஐடியா சுத்தமா கிடையாது. கோல்ட்ல பண்ணலாமா, எஃப்டிஸ்ல பண்ணலாமா, இல்ல ஸ்டாக்ஸா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸா, இன்சூரன்ஸான்ட்டு நிறைய இருந்துச்சு. எதை சூஸ் பண்றது அப்படின்றதுல ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருந்துச்சு. இதை ப்ராப்பரா கைட் பண்றதுக்கு அப்ப யாருமே இல்ல. அப்பாவுக்கு தெரிஞ்சதெல்லாம் கோல்டு தான், அம்மாவுக்கு தெரிஞ்சதெல்லாம் எஃப்டி தான். இதை தாண்டி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படிங்கறதே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. சரின்னு சொல்லிட்டு ஃபுல்லா உட்காந்து ரிசர்ச் பண்ணேன். அப்படி உட்காந்து என்னோட ஓன் ரிசர்ச் பண்ணதுல என் கண்ணுல ஒரு காம்போ ப்ராடக்ட் பட்டுச்சு. காம்போஸ்னா எல்லாருக்குமே பிடிக்கும்ல. சரி, இதுதான் நமக்கான சரியான இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இருக்கிற மென்டாலிட்டிக்கு நான் அதையே சூஸ் பண்ணிட்டேன். அது என்னன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டையும் இன்சூரன்ஸையும் ஒன்னா கொடுக்குற ஒரு ப்ராடக்ட் தான் யூலிப். பட் கிட்டத்தட்ட எனக்கு 2 வருஷம் ஆயிருச்சு நான் சூஸ் பண்ண ப்ராடக்ட் தப்பு அப்படின்ட்டு நான் ரியலைஸ் பண்றதுக்கே. யூலிப்ஸை ஏன் தப்பான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன்னா, யூலிப்ஸ்ல ஹிடன் சார்ஜஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி ரிட்டர்ன்ஸ்ல நிறைய டிடக்ஷன்ஸ் இருக்கும். ரொம்ப மினிமலா தான் நமக்கு கிடைக்கும். அதே போல 5 இயர்ஸ் லாக்கிங் பீரியட் இருக்கு. ஏகப்பட்ட டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. இதெல்லாம் தெரிய வரும்போதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லயே நான் ஏமாந்துட்டேன் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிச்சு. இப்போ என்னோட ப்ரொஃபஷனே பினான்சியல் அட்வைசிங் தான். இப்பயும் என் கிளைண்ட்ஸ் நிறைய பேரை மீட் பண்ணி கேட்கும் போது அவங்க ஏன் யூலிப்ஸ் போட்டிருக்காங்கன்னா, ப்ராப்பரான நாலேஜ் இல்லாதனாலையும் மிஸ்கைடட் பை சம் ஏஜென்ட்ஸ்னாலையும் மட்டும்தான் போட்டிருக்காங்களே தவிர அதை தாண்டி எந்த ஒரு பெரிய பெனிஃபிட்ஸும் அவங்களுக்கு இருந்தது கிடையாது. யூலிப்புக்கு ஆல்டர்னேட்டிவா இப்ப வரைக்கும் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற ஐட்டம் என்ன அப்படின்னா, இன்சூரன்ஸுக்காக ஒரு பிளெயின் டேர்ம் இன்சூரன்ஸ். இந்த பிளெயின் டேர்ம் இன்சூரன்ஸ்ல கவரேஜ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி, பிரீமியம் ரொம்ப ரொம்ப கம்மி. இதுல எந்த ஒரு மணியும் ரிட்டர்ன் வராது. இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்குன்னு பார்த்துட்டோம்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எஸ்ஐபி தான். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எஸ்ஐபி ஆட்டோமேட்டிக்கா மந்த் ஆன் மந்த் என்னோட அமௌண்ட் இன்வெஸ்ட் ஆயிரும். இதுல காஸ்ட் ரொம்ப கம்மி, பிளெக்சிபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தி. எப்ப வேணும்னாலும் இதை வித்ரா பண்ணிக்கலாம், லிக்விடிட்டி ஜாஸ்தியாவே இருக்கு. என்னோட ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல நான் ஃபெயில் ஆயிட்டேன். பட் இந்த மாதிரியான தப்பு இனிமே என் லைஃப்ல நடந்துடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப சீரியஸா இருக்கேன். யூலிப்ஸ் எல்லாருக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸா இருக்காது. அதை இன்வெஸ்ட் பண்றவங்களுக்குன்னு சில கிரைட்டீரியா இருக்கு. அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ப்ராடக்ட்ஸ். பட் நிறைய ஏஜென்சிஸ்ல யூலிப்ஸ் தான் நல்லா ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஆப்வியஸான ரீசன் என்னன்னா, அதுல இருந்து வர்ற கமிஷன்ஸ்க்காக மட்டும்தான்.